வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். பூமியிலே வாழக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு பிடித்தமான ஒரு வசனம் தான். ஏன்னா இந்த வசனத்துல தான் தேவன் எதை கொடுக்குறாருன்னா, மனுஷனுக்கு பசிக்காக என்ன கொடுக்குறாருன்னா உணவை என்ன பண்றாரு கொடுக்குறாரு. இன்றைய காலகட்டத்திலே சாத்தான் நிறைய கண்ணி வச்சுக்கிறான் கிறிஸ்தவர்களுக்கு. ஒரு தான் நம்ம பார்த்துட்டே தான் வரும். சினிமா நாடகங்கள்லாம் பிசாசனுடைய கண்ணி, போதைப் பொருள் பயன்படுத்துறது, இது எல்லாமே பிசாசனுடைய கண்ணி தான். அதுல ஒரு கண்ணி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போஜனம். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஏதோ ஒரு பாவத்துக்கு என்னவாகிறாங்க, அடிமையாகிறாங்க. பாருங்க, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் மனுஷனை உண்டாக்கின போது முதலாக மனுஷனுக்கு போஜனம் பண்ணும்படி தேவன் எதை கொடுத்தாருன்னு அந்த வசனத்துல பாருங்க, பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும். அப்ப முதல் உலகம் அழிக்கப்பட்டது இல்லைங்களா, அந்த முதல் உலகத்துல இருந்தவங்க எல்லாருமே எதான் சாப்பிட்டாங்க? விதை தரும் சகலவித பூண்டுகள். அடுத்து வாசிக்கிறோம், விதை தரும் கனி மரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்கள். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டு பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு, நீ என்னதான் சாப்பிடணும்? பூண்டுகளையும் கனிகளையும் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இதான் உங்களுக்கு என்னவா இருக்க கடவுது? ஆகாரமா இருக்க கடவுது அப்படின்றார். ஆதாமின் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் தேவன் மாமிசம் புசிக்கும்படியாக எந்த ஒரு கட்டளை என்ன செய்யல, கொடுக்கவே இல்லை. தேவன் எல்லாவற்றையுமே உண்டு பண்ணார். சகல நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையுமே தேவன் உண்டு பண்ணாரு. ஆனா எது ஒன்று அவங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடலாம் கூடாது. அவங்க என்னதான் சாப்பிடணும்னா பூண்டுகள், விதை தரும் பூண்டுகள் தான் சாப்பிடணும். அதுல என்ன இருக்கணும்? இந்த பூண்டுகள்ல விதைகள் இருக்கணும். கனிகள் சாப்பிடலாம், அந்த கனிகள் எது என்ன இருக்கணும்? விதை இருக்கணும். அதான் என்ன செய்யணும்னா சாப்பிடணும். சரி, மிருக ஜீவராசிகளை என்ன சாப்பிடலாம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப காட்டுல சிங்கம், புலியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, யானை, எல்லாமே என்னதான் சாப்பிடணும்? பூண்டுகள் தான் சாப்பிடணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆதாம் வாழ்ந்த காலகட்டத்துல, அந்த முதல் உலகம் அழிக்கப்பட்டது இல்லைங்களா, அந்த காலகட்டத்துல நீங்க ஒரு காட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புலியோ ஒரு சிங்கமோ உங்களை அடிக்குமா? அடிச்சு சாப்பிடுமா? அதெல்லாம் சாப்பிடாது. ஏன்? தேவன் கட்டளையே கொடுத்துக்கிறார், அது அப்படியே ஆயிற்று. அப்ப எந்த மிருக ஜீவராசிகளும் இன்னொன்றை கொண்டு என்ன பண்ணாதுங்க? கொன்னு சாப்பிடாது. எல்லா மிருக ஜீவராசிகள், பறவைகள் எல்லாம் எதான் சாப்பிடும்? வசனத்துல பசுமையான சகல பூண்டுகள். அப்ப மனுஷன் என்ன சாப்பிடுறான்? சகல பூண்டுகள், கனிவீச்சங்களை சாப்பிடுறான். மிருகங்கள் என்ன சாப்பிடுது? பூண்டுகள், சகலவித பூண்டுகள் என்ன பண்ணுதுங்க? சாப்பிடுது. அப்ப மனுஷன் எங்க வேணாலும் போலாமா காட்டுக்குள்ளார? ஏதாவது பிரச்சனை இருக்குமா அவனுக்கு? இதே இந்த மிருகம் அடிச்சு நம்மள சாப்பிட்டுருன்னு. இன்னைக்கு சிங்கத்தை பார்த்தா, புலியை பார்த்தா நம்ம ஏன் ஓடுறோம்? காரணம் என்ன? ஏன் ஓடுறோங்க? ஒரு சிங்கம் திடீர்னு வந்துருச்சு, இல்லை புலி வச்சு என்ன செய்யறோம்? பயந்து ஓடுறோம். ஏன்? என்ன காரணம்? சாப்பிடுறோம். நம்மை பார்த்துட்டு, ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு ஏன் புலியெல்லாம் ஓடுது பயந்து? அவனை என்ன பண்ணிடுவோம்? கொண்டு போட்டுருவோம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கா இல்லைங்களா? அன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்ததா? பயம் என்பது இருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம். அப்ப ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக எல்லாரும் எதான் சாப்பிட்டாங்க? காய்கறிகள், கனிகள் தான் சாப்பிட்டாங்க. மிருக ஜீவராசிகள், பசும் பூண்டுகள் என்ன செய்வீங்க? சாப்பிடுது. ஊரும் பிராணிகள் எல்லாமே. மனுஷன் எவ்வளவு காலம் இருந்தான்? அப்ப வெஜிடபிள்லாம் சாப்பிடும்போது மனுஷன் எவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்தான்? 700 வருஷம், 800 வருஷம், 900 வருஷம், 969 வருஷம் உயிர் வாழ்ந்துக்கிறான். இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, மாமிச உணவுகள் சாப்பிட்டாதான் நம்ம திடகாத்திரமா இருக்க முடியுன்றான். அப்ப காய்கறிகளை சாப்பிட்டவங்க, கனி வகைகளை சாப்பிட்டவங்க,
அவங்களும் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்துக்கிறாங்க? 900 வருஷத்துக்கு மேல என்ன பண்ணிக்கிறாங்க? உயிரோடு இருந்துக்கிறாங்க. தேவன் பூமியை பார்க்கிறாரு, பூமியெல்லாம் சீர்கெட்டு போச்சு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். தேவன் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணிட்டாருங்க? குறைச்சிட்டார். எப்போ குறைக்கிறாரு? நோவா பேழை உண்டுபதாக சொல்லிட்டார். அவன் ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 120 வருஷம். அப்போ நோவாவின் காலகட்டம் வரைக்குமே, ஜலப்பிரளயம் காலகட்டம் வரைக்குமே எல்லாரும் நல்ல ஆயுசு நாட்களோடு என்ன பண்ணிக்கிறாங்க? வாழ்ந்துக்கிறாங்க. தேவன் பார்க்கிறாரு, இவனுடைய அக்கிரமம் பெருகிட்டே இருக்கு, வயதும் அதிகமா இருக்குது. 900 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம் வாழ்றாங்க. அக்கிரமம் பெருகி போயிருது. தேவன் முடிவு பண்றாரு, இவன் என்ன செய்யக்கூடாது? பூமியில் இவ்வளவு வருஷம் வைக்கக்கூடாது. ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை அழிச்சு போட்டதுக்கு அப்புறம் தேவன் நோவாட்ட கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் பாருங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. தேவன் இப்பதான் என்ன கொடுக்குறாரு? நான்வெஜ், அசைவ உணவுகள் என்ன செய்யறாருன்னு கொடுக்குறாரு. நீங்க எது வேணாலும் சாப்பிடுங்கன்ட்டு. ஆனா அந்த வசனத்துல கவனிச்சீங்களா? உங்களை பற்றிய பயமும் அச்சமும் யாருக்கு இருக்கும்? எல்லா மிருக ஜீவராசிலும் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த பயம் வந்து தேவன் அதுக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? மேல ஒரு புறா பறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லா புறாவும் அப்படி வீட்டு வாசல்ல வந்து போய் உட்காருது. நம்ம என்ன செய்வோம்? அதை பிடிக்க போறீங்க, அது பயப்படவே இல்லை, அது சார் உட்காந்துருக்குது. டெய்லி நம்ம என்ன சாப்பிடுவோம்? நான் என்ன சாப்பிடுவோங்க? நான்வெஜ் தான் சாப்பிடுவோம், மாம்ச உணவுகள் தான் சாப்பிடுவோம். ஏன் மனுஷன் போய் வேட்டையாடுனா? மனுஷர்களை பற்றிய பயத்தை தேவன் யார் கொடுத்துட்டாருங்க? மிருகங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஒருவேளை இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு 6000 வருஷம் ஆச்சு, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? ஒரு 4000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. தேவன் இந்த பயத்தை கொடுக்கலைன்னா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய மிருக ஜீவராசிகள் ஏதாவது இருக்குமா? நாட்டு மிருகங்களுடைய குணாதிசயங்கள் வேற. அது எங்கதான் இருக்குங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அதை கட்டி போட்டிருப்பாங்க. அதை கட்டி போட்ட என்ன செய்வாங்க? அதை கொண்டு போய் வச்சு சமைச்சு கொண்டு வருவான். அறுத்து என்ன செய்வாங்கன்னா சமையல் பண்ணி கொண்டு வருவான். காட்டுக்கு வேட்டையாட போவான். மிருக ஜீவராசிகளோடு சிக்கிருமா? அதை என்ன செய்யணுங்க? வேட்டையாட வேண்டும். அது பயந்து ஓடும். அப்ப தேவன் மாம்ச உணவுகளை கொடுக்கும் போதே எதையும் கொடுத்துட்டாரு? மிருக ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே பயத்தையும் கொடுத்துட்டாரு. இவன் சாப்பிடுவான், நீங்க என்ன செய்யணும்? தப்பிச்சு ஓடுங்க. அப்படிதான் மனுஷன் விடுறானா? என்ன பண்றாங்க? அதையும் வேட்டையாடுறான் இல்லைங்களா? அந்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். தேவன் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? அவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 100. இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த மாம்ச உணவுகள்லாம் அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவன் முடிவு பண்றார், இவன் பசும் பூண்டுகளே சாப்பிட்டு இருந்தா எப்படி இருப்பான்? நல்லா திடகாத்திரமா நல்ல பலனா இருப்பான். ஏன்னா பழங்கள்லாம் சாப்பிட்றாங்களே, கனிதரும் விருச்சங்கள்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா திடகாத்திரமா இருப்பான். மாம்ச உணவுகளை கொடுத்தா நல்லா சாப்பிட்டு என்ன ஆவான்? அவனோட ஆயுசு நாட்கள் தேவனுடைய கருத்துல தான் இருக்குது. ஆனா தேவன் கிரியை செய்யறாரு. எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, ஆனா எதை சாப்பிடக்கூடாது? ரத்தத்தை புசிக்க கூடாது. மாவட்ட தேவன் கட்டளை கொடுக்கிறார், எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அது கட்டளை என்று சொன்னால் தேவன் அனுமதி அளிக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. உங்களுக்கு எது பிரியமா இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க. ஆனா எதை சாப்பிடக்கூடாது? ரத்தத்தை என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும்
நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் விரி குழம்பு உள்ளதா இருந்து குழம்புகள் ரெண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறது எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். தேவன் மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது இந்த மிருக ஜீவராசிகள் பறவைகள் ரெண்டா பிரிக்கிறார். எது சுத்தம் எது அசுத்தம் பிரிக்கிறார். சுத்தமானதை மட்டும்தான் யார் சாப்பிடணும்? இஸ்ரவேலர்கள் சாப்பிடணும். அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாதுங்க? சாப்பிடக்கூடாது. காகம் முயல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாம் எப்படிப்பட்டது? இஸ்ரவேலர்களுக்கு அசுத்தம். அது என்ன செய்யக்கூடாதுங்க? சாப்பிடக்கூடாது. ஒரு மிருகத்தை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு விரி குழம்பு இருக்கணும். பன்றி விரி குழம்பு இருக்கும். தேவன் சொல்றாரு பன்றிக்கு விரி குழம்பு இருக்கு, என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. செதில் இல்லாத எது ஒன்று சமுத்திரத்தின் மச்சங்கள், செதில் இல்லாத சமுத்திரத்தின் மச்சங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு டேஸ்டா இதுதான் இருக்குது. செதில் உள்ளது இருக்குதா, செதில் இல்லாதது இருக்கா? டேஸ்டா எந்த மீன் ரொம்ப டேஸ்டா இருக்குது? செதில் இல்லாத மீன்கள் நிறைய டேஸ்டா இருக்கு இல்லைங்களா, அதான் ரேட்டும் ஜாஸ்தி. அப்ப செதில் எதுல இருக்கோ அதை என்ன செய்யணும்? சாப்பிடணும். செதில் இல்லாத என்ன செய்யக்கூடாது? தேவன் ரெண்டா பிரிச்சிடுறாரு. யாருடைய காலகட்டத்துல? மோசேயின் காலகட்டத்துல ரெண்டா என்ன செஞ்சிடறாருங்க? பிரிச்சிடறாரு. பறவைகள்ல இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, மிருக ஜீவராசிகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாட்டு மிருகங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் தேவன் தனித்தனி என்ன செய்யறாருங்க? பிரிக்கிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. எவை எனில் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது. பாருங்க, மோசையின் நியாய பிரமாணத்துல சுத்தம் அசுத்தம் மிருகங்கள் என்ன செஞ்சாருங்க? பிரிச்சார். கிறிஸ்துவின் பிரமாணத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது ஒன்றையும் சாப்பிடுவதற்கு தேவன் என்ன கொடுத்துட்டாருங்க? அனுமதி கொடுத்துட்டார். ஆனா எதை புசிக்க கூடாது? விக்கிரங்களுக்கு படைத்ததை புசிக்க கூடாது, ரத்தத்தை புசிக்க கூடாது, நெருங்குண்டு செத்ததை என்ன செய்யக்கூடாதுங்க? அப்ப எது வேணாலும் புசிக்கலாமா? எது வேணாலும் புசிக்கலாம். நோவாவுடைய காலகட்டத்திலே தேவன் சொல்லும் பொழுது ரத்தத்தை புசிங்கன்னு. உங்க கொழுப்புலாம் சாப்பிடலாமா? நோவாவுடைய காலகட்டத்தில் கொழுப்புலாம் சாப்பிடலாம். இஸ்ரவேல் ஜனனுடைய காலகட்டத்துல இந்த மிருகங்களை சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு தேவன் சொல்லும் பொழுது கொழுப்பை எதுல தகனிச்சிருங்க? பலிபீடத்துல தகனிச்சிருங்க. புதிய ஏற்பாட்டுல ரத்தத்தை தான் புசிக்க கூடாது, கொழுப்பை சாப்பிடலாமா? கொழுப்பு சாப்பிட்டா என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வரும், மரணம் சம்பவிக்கும். தேவன் மரணத்தை எப்படி உண்டாக்குறாரு? பிரமாணத்தை கொடுக்கிறாரு. நம்ம இஷ்டத்தை நம்ம என்ன செய்யறோங்க? சாப்பிடுறோம். சாப்பிடும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆகுது? குறையுது இல்லைங்களா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். ஈசாக்கு யாருடைய சமையல் ரொம்ப பிடிக்குது? ஏசா. வசனம் பாருங்களேன், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசி. ஈசா கூட எதற்கு அடிமையா இருந்துக்கிறாருங்க? போஜனத்திற்கு, ருசிக்கு அடிமையா இருந்துக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. ஈசாக்கினுடைய நாக்கு ருசிக்கு அடிமையாயிடுச்சு. நல்ல திடகாத்திரமா இருக்கும் போதே ருசிக்கு அடிமையாயிடுச்சு. தொடர்ந்து அவர் வயதானவரா இருக்கிறாரு, கண் பார்வையெல்லாம் மங்கி போச்சு. இப்பயும் அவர் என்னதான் எதிர்பார்க்கிறாருங்க? ருசியான பதார்த்தங்களை எதிர்பார்க்கிறார். தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னார். ஆசீர்வாதம் யாருக்கு தான் போகணுங்க? யாக்கோபு தான் போகணும். ஏசாவுக்கு எப்படி போகலாம்? இவர் சொல்றாரு, எனக்கு சமைச்சு கொண்டு வா, ருசியா சமைச்சு கொண்டு வா. என்ன செய்ய உன்னைய? வயது முதிர்ந்ததுனால அவருக்கு ஞாபக மறதி கூட இருந்திருக்கலாம். தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் என்ன இருக்கலாம், மறந்து கூட போயிருக்கலாம், நமக்கு தெரியல. அப்ப ருசிக்கு அவர் என்ன ஆயிட்டாரு? ஈசாக்கு அடிமை மாதிரி ஆயிட்டாரு. எனக்கு ருசியா செஞ்சு கொண்டு வா, என்ன செய்யணும்? உன்னைய ஆசீர்வதிக்கணும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். வானத்திலிருந்து இந்த மன்னா விழுந்தது. இந்த மன்னாவை அவங்க சாப்பிட்டாங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம்
31 பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பா இருந்தது. டெய்லி அவங்க எதை சாப்பிடுறாங்க? தேனிட்ட பணியாரத்தை சாப்பிட்டோம்னா எவ்வளவு சுவை இருக்குமோ அந்த சுவை எதுல இருந்ததுன்னா அந்த மன்னாவில் இருந்தது. புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி கொடுக்குறாருங்க? நல்ல சுவையான உணவை என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? திகட்டிருச்சு. வனாந்திரத்துல நடந்து போறாங்க. வனாந்திரத்துல எந்த ஒரு உணவுக்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்க இருக்காது. தேவன் வானத்திலிருந்து டெய்லி மன்னாவை கொடுக்குறாரு. மன்னாவை போய் பொறுக்கிறாங்க, அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. அவ்வளோ சுவையுடையதா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? சங்கீதம் 78 சங்கீதம் 18 பாருங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பாருங்க, இந்த பூமியிலே ஜீவனோடு இருப்பதற்கு நமக்கு எது தேவைன்னா ஒரு சாதாரணமான உணவு போதும் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் நடந்து போவதற்கு என்ன தேவை? ஒரு சாதாரணமான உணவு போதும். டெய்லி தேவன் கொடுக்கிறாரு, அவங்க வாங்கி சமைக்கிறாங்க. ஆனா என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி. வசனம் பாருங்க. தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? இச்சைகள். தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற. அப்ப இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நிறைய உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வித்தியாசமான சுவையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு விரும்புவாங்க. பார்த்திருக்கீங்களா? வித்தியாசமான சுவையா இருக்கும் உணவுகள்ல. தேவன் நமக்கு போஜனத்தை கொடுக்கிறாருன்னா அது எதுக்காக கொடுக்கிறாருன்னா நம்ம சர்வம் பலன் அடைந்து தேவனை நம்ம என்ன செய்யணுங்க? மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், அவருக்காக வாழணும். அப்ப வித்தியாசமான உணவுகளை தேடக்கூடியவங்க நீங்க யூடியூப்ல பாருங்களேன். நாடு நாடா கடந்து போறாங்க. இங்க இந்த உணவு இருக்கு, இங்க இந்த உணவு இருக்குன்னு கடந்து போறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வேணும்? அவங்க விருப்பமான இச்சையான உணவு வேணும். அதை யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா தேவன்கிட்ட என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க. என்னாகுமோ 11 4 பாருங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? அழுகிறாங்க. எனக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். தேவன் இந்த அழுகை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப எரிச்சலா இருக்கும் இல்லைங்களா? தேவனால இவ்வளோ ஜனங்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியுமா? தேவன் என்ன செய்யறாங்கன்னா சோதிச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. அந்த மன்னாவை பத்தி அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க பாருங்க. என்னாகமம் 11 பாருங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? இந்த மன்னாவை பார்க்கும்போது இருதயம் ரொம்ப வாடி போயிடுச்சுன்றாங்க. நிறைய நாடுகளில் யுத்தங்கள்லாம் நடக்கும். அந்த சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வர ரொட்டிலாம் சாப்பிடுவாங்க. என்னென்ன கையில கிடைக்குதோ அதெல்லாம் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு நான் புசிக்கக்கூடிய போஜனத்தை கொடுத்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவாங்க இல்லைங்க? அப்ப இந்த வசனத்துல பாருங்க, இந்த மன்னாவை தவிர நிறைய நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு 3 வேளையும் உணவு கொடுக்கிறாரு. அந்த உணவு நமக்கு திருப்திகரமா இருக்குதா? மன்னாவை தேவன் கொடுக்கிறாரு. இந்த மன்னாவனால நமக்கு திருப்தியா இருந்தாங்களா? தேவன் நமக்கு மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நல்ல உணவுகளை நம்ம தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த உணவுகளை நம்ம திருப்தியா இருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10 6 பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்ட மக்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்ன? இச்சையான உணவு, விருப்பமான உணவை கேட்டு தேவன் என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. தேவனுடைய வாக்கு தத்துவம் என்ன? புசிப்பதற்கும்
குடிப்பதற்கும் உனக்கு கொடுப்பேன்ற. அந்த புசிப்பது என்பது கஞ்சியா கூட இருக்கலாம், பழைய சாப்பாடா கூட இருக்கலாம். உண்மையா இல்லைங்களா? புசிக்கவும் சொல்லும் போது விருந்து கொடுப்பேன்றார, நல்ல விருந்து கொடுப்பேன் வாங்கன்றாரு. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு, குடிப்பதற்கு தேவையான தண்ணீர் அது தரேன்னு வாக்குத்தத்தம் பண்றாரு புதிய ஏற்பாட்டுல. சாலமன் ராஜா இருந்தார் இல்லைங்களா, அவர் என்ன சாப்பிட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? சாலமோன் மாதிரி யாராவது சாப்பிட முடியுமா? அவர் பாருங்க, அவர் கேட்கிறாரு பாருங்க, என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? சாலமோன் மாதிரி யாரும் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடவே முடியாது. அப்படி விருந்து, அப்படிப்பட்ட விருந்து வச்சிருந்தார். அந்த விருந்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23 பாருங்க. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22, 23. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். இந்த வசனத்தை எடுத்து அப்படியே ஜிபிடியில போட்டேன். அது என்ன கொடுக்குது பாருங்க. 30 மரக்கால் சொல்றேன் இல்லைங்களா, 30 மரக்கால் மெல்லிய மாவு, அது 136 கிலோ. அதோடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளவுன்னா 4760 ரூபாய். 60 மரக்கால் சாதாரணமான மாவு 273 கிலோ, அதோடைய மதிப்பு 9555 ரூபாய். 10 கொழுக்கப்பட்ட மாட்டு இறைச்சி, அது எவ்வளவுன்னா 200 கிலோ, அதோடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 லட்சம். எவ்வளவுங்க? 9 லட்சம். 20 மேய்ச்சல் மாடுகள், கிலோ எவ்வளவுன்னா 2000 கிலோ, அப்படி மதிப்பு எவ்வளவுன்னா 18 லட்சம். அடுத்து 100 ஆடுகள் எவ்வளவு கிலோன்னா 200 கிலோ, மதிப்பு எவ்வளவுன்னா 12 லட்சம். கலைமான்கள் வரையாடுகள் பறவைகள் இதெல்லாம் சேர்த்தோம்னா 4,12,500 ரூபாய். 4,12,500 ரூபாய். மொத்த மதிப்பு 41,46,751 ரூபாய். சாலமோனுக்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவு எவ்வளவு? எவ்வளவுங்க? 41,46,751 ரூபாய். இன்னொரு ஆப்ல நான் போட்டு பார்த்தேன், இன்னொரு இதுல நான் போட்டு பார்த்தேன், ஜிபிடி மாதிரி இன்னொரு இதுல 72 லட்சம் ரூபாய் காட்டுது. ஒரு நாளைக்கு 41 லட்சம் ரூபாய், 42 லட்சம் ரூபாய் அவர் செலவு பண்றாருன்னா சாப்பாட்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க? 40 வருஷம் அவர் ஆட்சி பண்ணிக்கிறார். 40 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அவருடைய விருந்துகளை எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்கன்னா 3000 5000 பேர் சாப்பிடுவாங்களாம். எவ்வளவு பேருங்க? 3000 5000 பேர். 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் இருக்காங்க. அவங்க சாப்பாடு கணக்கெல்லாம் எவ்வளவு? இங்க இருந்ததுல இருந்து போயிருக்கலாம். ஒரு நாள் சாப்பாடு செலவு எவ்வளவுங்க? 41,46,751 ரூபாய். எவ்வளவு செலவு பண்ணிக்கிறாரு? இந்த சாப்பாடு இருக்குங்க, இந்த போஜனம், இதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சோதனை. மனுஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய உணவுகளை கண்டுபிடிக்கிறான். இன்றைய காலகட்டத்தில் இந்த நேரம் வரைக்கும் சைவம் அசைவம் உலகத்துல எவ்வளவு உணவுகள் இருக்குன்னா 1,20,000 2 லட்சம் வரைக்கும் உணவு வகைகள் இருக்கு. எவ்வளவு உணவு வகைகள்? 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் சைவம் அசைவம் சேர்த்து. மனுஷன் புதுசு புதுசா என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப், இது எல்லாமே என்ன வருது? என்ன வருதுங்க? சாப்பாடு. சாத்தானுடைய கண்ணி என்பது நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அறிய மாட்டேங்கிறாங்க. பாருங்க, தேவன் சொல்லும் பொழுது போஜன பிரியதான் இராதீன்னு.
பிசாசு என்ன பண்ண முயற்சி பண்றான்? நம்மள போஜன பிரியராக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? முயற்சி பண்றாங்க. பாருங்க, நிறைய இது வந்துகிட்டே இருக்குது. நீங்க சாப்பாடு சம்பந்தமா இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா விதவிதமா சமைக்கிறாங்க. இந்தந்த இடத்துல இந்தந்த ஹோட்டல் இருக்கு, எவ்வளவு கறி வகையோட ரேட் ரொம்ப கம்மி தான், 100 ரூபாய் தான், 150 ரூபா தான், 200. ஏன் அதெல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க? ஏன் அதெல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க? நம்ம போய் சாப்பிடணும். நம்ம போய் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இன்னைக்கு பெரும்பாலான வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, புருஷர்களுக்கு, பிள்ளைகளுக்கு வீட்டு சமையல் பிடிக்குதா? எனக்கு பிடிக்கல. எங்க போய் சாப்பிடலாம்? கடையில போய் சாப்பிடலாம். ஒரு ஆரோக்கியமான உணவு நமக்கு பிடிக்குதா? பிடிக்கிறது இல்லை. பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினாலே அதை காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ண ஆப்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சொமாட்டோ எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப் எவ்வளவு இருக்குது. அவர்கள் நம்ம என்ன செய்யறாங்கன்னா சோம்பேறிகள் ஆக்குறாங்க. அது நமக்கு புரியுதா என்னன்னு தெரியல. பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்திரீகள், சகோதரிகள் என்னவாக்குறாங்க? ஒரு டயத்துல நம்ம இட்லி தோசைக்கு கல்ல ஆட்டணும். ரொம்ப சிரமப்படாதீங்க, எதை வச்சுக்கோங்க, கிரைண்டர் வச்சுக்கோங்க. அம்மியில போட்டு நல்லா அரைச்சி சமையல் பண்ணிட்டு இருந்தோம். மிக்சி வச்சுக்கோங்க. விறகடுப்புல எரிச்சோம். கேஸ் என்ன இருக்குது வச்சுக்கோங்க, கேஸ் வச்சு எரிங்க. சீக்கிரம் என்ன பண்ணிடலாம்? சமையல் பண்ணிடலாம். இப்ப சொல்றாங்க நீங்க சமையல் பண்ணவே தேவையில்லை, அமைதியை படுத்து நல்ல ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. தேவன் மனுஷனை அதற்கு தான் உண்டாக்கி வச்சுக்கிறாரு. காலையில எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யணுங்க? அப்பெல்லாம் வேலை செய்யணும். சூரியன் அஸ்தமிச்ச உடனே என்ன செய்யணும்? படுக்கைக்கு போயிடணும். இன்னைக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 12 மணிக்கு பர்த்டே, எல்லாருக்கும் பிரியாணி. எப்ப? நைட்டு. நீங்க இப்ப எந்த உணவுகள் வேணாலும் என்ன செய்யலாங்க? வாங்கி சாப்பிடலாம். இதெல்லாம் என்ன? சாத்தானுடைய தந்திரங்கள். வசனத்தை பாருங்க. பொருள் பெருகினால், எந்த அளவுக்கு உணவு பெருகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? அதை திங்கிறவர்களும் பெருகுவாங்க. பொருள் பெருக பெருக திங்கிறவங்க பெருகுவாங்க. உதாரணமா, நம்ம கஷ்டப்படும் போது யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பண வசதியோடு இருக்கீங்கன்னா நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. பொருள் பெருகினால் ஏன் தேடி வர்றாங்க? ஒழுங்கு வாங்குறதுக்காக வருவாங்க. பொருள் நீங்க பாருங்க, பொருள் பெருகும் போது உங்களுடைய தேவைகளும் அதிகமாயிட்டே போகும். அதிகமாகும். பணம் அதிகமாகும் போது தேவைகள் அதிகமாகுமா இல்லைங்களா? நிறைய நம்ம வாங்குவோம். ஒரு பெருசா ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வேலை செய்ய முடியாது. யாரை வச்சுக்குவாங்க? வேலைக்காரன். அதுக்கு முன்பதாக யார் வேலை பார்த்தா? நம்ம தான் வேலை பார்த்தோம். பொருள் பெருகும் போது நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. உதவி கேட்க வருவாங்க, நம்மகிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு வருவாங்க. அதே போலதான் பொருளும் சாப்பாடும். அது பெருகும் போது அதை திங்கிறவர்களும் என்ன செய்வாங்க? திங்கிறவங்களும் பெருகுவாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய கண்ணியம். பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறான். ஞானமுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? வசனம் பாருங்க. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. தேவன் சொல்றாரு, சகோதரிகள், ஸ்திரீகள் வீட்டுல என்ன செய்யுங்க? சமையல் பண்ணுங்கன்றார். வீட்டை நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? சகோதரிகள்கிட்ட. இந்த ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் சமையல் அவங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் யாருக்கு சமையல்லாம் தெரியாது. அவங்க எப்போது என்ன செய்வாங்க? ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்துல அந்த ஆட்டை என்ன பண்ணிடுங்க, வந்துடும்.
சாப்பிட்டு என்ன செய்வாங்க? ரெஸ்ட். காலையில ரெஸ்ட், மத்தியானம் ரெஸ்ட். காலையில சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. மத்தியானம் சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. நைட் சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க? எந்த சமையலுமே தெரியாது. இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே நிறைய ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்களா? அவங்களும் யாருடைய கண்ணியில தான் இருப்பாங்க? சாத்தானுடைய கண்ணி. நிறைய பிள்ளைகள் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க, டிவோர்ஸ் ஆகிறது காரணம் என்ன? சமைக்கவே தெரியாது, குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாது, எல்லாமே ஆர்டர் தான். அப்ப இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. ஆபிரகாம் சமையல் பண்றாரு, ஏசா சமையல் பண்ணிக்கிறாரு, யாக்கோப் என்ன பண்ணிக்கிறாருங்க? சமையல் பண்ணிக்கிறாரு. ஆண்கள் சமையல் பண்ணுவது என்பது ஒரு இதெல்லாம் கிடையாது, அவமானமான செயலா ஆண்கள் சமையல் பண்றது அப்படிலாம் கிடையாது. ஆனால் வீட்டை நடத்தக்கூடிய பொறுப்பு தேவன் யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு? அவர்கள் பலவீனப்படும் போது யார் சமைக்கலாம்? புருஷர்கள் சமைக்கலாம். ஆனா எப்போதுமே புருஷர்கள் சமைச்சிட்டே இருக்க முடியுமா? அவங்க எங்க போகணுங்க? வேலைக்கு போகணும். இந்த பராமரிப்பு செலவு என்ன செய்யணும்? குடும்ப பராமரிப்பு செலவுகளை அவங்க கொடுக்கணும். அப்ப தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? பொறுப்பு, வேலை கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு வேலை நீங்க கடையில சாப்பிட ஆசைப்பட்ட என்ன செய்யலாங்க? கடையில போய் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் போஜனத்திற்கு மாத்திரம் ஒருபோதும் நம்ம என்னவா இருக்கக்கூடாது? அடிமைகளாக இருக்கவே கூடாது. தினந்தோறும் கடையில சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்முடைய வயிறு கெட்டு போயிடும், வியாதிகள் வரும், கேன்சர் வரும். வருமா வராதுங்களா? 141 சங்கீதம் 4 வசனம் பாருங்க. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை இணங்க ஒட்டாதேயும், அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. இந்த அக்கிரமம் செய்யலாம் பாருங்க. அவர் ருசியுள்ள பதார்த்தம் கொடுத்தா என்ன செய்யாத? சாப்பிடாதுன்ற. அக்கிரமம் செய்யணும், ருசியுள்ள பதார்த்தத்தை கொடுப்பான், அதை சாப்பிடாதுன்ற. ஒரு நீதிமான் வீட்டுக்கு போ, அவன் உன்னுடைய தவறுகளை கடிந்து கொள்வான், உன்னை தலையில கொட்டுவான், அதை நீ என்ன செய்ய? ஏற்றுக்கொள். அடுத்த வசனத்தை தான் சொல்றேன், 5 வசனத்துல. அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்குன்ற. நீதிமான் சாப்பிட்றத நம்ம விரும்புறோமா அல்லது நீதிமான் கொட்டப்படுறதை விரும்புறோமா? எதை விரும்பணுங்க? நீதிமானால் கொட்டப்படுவது. தவறான பாதை நடக்கிற சரியான பாதை துன்மார்க்கனை சேவிச்சோம்னா இன்பமான விருந்துகளை கொடுப்பான். அதை எங்க கொண்டு போய் விட்டணும்? பாதாரத்துல கொண்டு போய் விட்டணும். நீங்க 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கும் வேண்டும் என்றது பொய்யர் கட்டளையிடுவார்கள். போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்துக்கிறார். எப்படி சாப்பிடணுமா? ஸ்தோத்திரத்தோடு. அதை சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? எது வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா பவுல் இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாத்தையுமே சாப்பிடலாம், ஆனா எதுக்காவது அடிமையா இருக்கலாமா? இந்த போஜனத்துக்காவது அடிமையாக இருக்கவே கூடாது. 13ஆம் வசனம் பாருங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. தேவன் சொல்லிட்டாரு, எது வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனா அவர் சொல்றார், ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். கீழே பேசும்போது எதை பத்தி பேசுறாரு? போஜனம். தேவன் போஜனத்தையும் அழிய பண்ணுவாரு, நம்முடைய வயிற்று என்ன பண்ணிடுவாருங்க? அழிய பண்ணுவார். மனுஷன் மறிச்சுட்டான், எங்க கொண்டு புதைக்கப்பட்டுருவான்? மண்ணுக்குள்ளார. எல்லாமே அழிஞ்சு போயிருமா? எல்லாமே அழிஞ்சு போயிடும். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும்
எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப போஜனத்துக்கு அடிமையா இருப்போம் என்று சொன்னால் நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியுமா? நாம் எது ஒன்றுக்கும் எப்படி இருக்கக்கூடாதுங்க? அடிமையாக இருக்கவே கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலவித அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதீர்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சாலமோன் ராஜா ஒரு நாளைக்கு 42 லட்சத்துக்கு சமையல் பண்ணார். ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு? தேவனை விட்டு விலகி போயிட்டார், விழுந்து போயிட்டார். தாவீது போஜனத்துக்காக என்ன செஞ்சாருங்க? கஷ்டப்பட்டார் வனாந்தரங்கள்ல. ஆனா கடைசி வரைக்கும் தேவனர் என்ன செய்யறாருங்க? நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லைன்றார். தேவனுக்கு கடைசி வரைக்கும் எப்படி இருந்துக்கிறாரு? உண்மையிலவரா இருந்துக்கிறார். ஆனால் சாலமோனுக்கு அவ்வளோ மகிமை தேவன் கொடுத்தும் கூட அவர் என்ன ஆயிட்டாரு? அவ்வளோ போஜனம். என்னை போல் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? அவர் மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, சாப்பிட முடியாது. ஆனா அதனால அவரு தேவனுக்குள் நிலைத்திருந்தாரு இல்லை. சொல்ல போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினால். எது ஸ்திரப்படணும்? நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் அல்ல, நம்முடைய இருதயம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். எலியா 40 நாள் சாப்பிடல, செத்து போயிட்டாரா? இயேசு கிறிஸ்து 40 நாள் சாகல, செத்துட்டாரா? மோசே 40 நாள் சாப்பிடல, செத்துட்டாரா? ஜீவன் யாருடைய கையில இருக்குங்க? தேவனுடைய கையில இருக்கு. அப்ப இந்த வேத வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது போஜனத்திற்கு நாம் ஒருபோதும் எப்படி இருக்கக்கூடாது? அடிமையாக இருக்கவே கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகளை வீட்டுல சமைச்சு கொடுங்க. கடையில சாப்பிடுங்க, இன்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க. ரெகுலர் என்ன பண்ணக்கூடாதுங்க? கடையில எல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு நிறைய வியாதிகளுக்கு மூல காரணம் எதுன்னா ஹோட்டல் சாப்பாடு தான். அல்சர் வர்றது, பிரஷர் வர்றது, சுகர் வர்றது, கேன்சர் வர்றது, எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கதான் இருக்குங்க? ஹோட்டல் சாப்பாடு. போஜனம் வீட்டுல நம்ம என்ன செய்யணுங்க? சமையல் செய்து நாம் சாப்பிட வேண்டும். அதிகமா எது சாப்பிடக்கூடாது? மாமிச உணவுகள் என்ன செய்யக்கூடாதுங்க? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போனதுக்கு அப்புறம் மாமிச உணவுகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? குறைத்து கொள்ள வேண்டும். காய்கறிகள் அதிகமா நம்ம என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும். அப்ப எது நல்லது? கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு. வலைதளங்களை பார்த்து அந்த பிசாசின் கண்ணில போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிக்கக்கூடாது. சாத்தானுடைய வேலை என்ன? இப்படிப்பட்டவங்க யாருக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பிசாசுக்கு தான் வேலை செய்யறாங்க. நம்மை அழித்து போட வேண்டும் என்பதே சாத்தானுடைய நோக்கமா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரீர பிரகாரமான வாழ்க்கையும் அழித்து போட வேண்டும் என்பது யாருடைய நோக்கமா இருக்கிறது? சாத்தானுடைய நோக்கமா இருக்கிறது. அப்ப இதுல நாம எப்போதும் எப்படி இருக்கணுங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒருவரின் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக.